தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் எங்களை திடப்படுத்துகிறார். மன உறுதியோடு வாழுங்கள் என்று தன்னுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகின்ற பொழுது சீடர்கள் ஐயோ பே என அச்சத்தினால் கலங்குகிறார்கள், ஏங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று எங்களுக்கு சொல்லுகின்றார். இன்று எங்களுக்கு சொல்லுகிறார். அச்சங்களோடும் பயங்களோடும் பீதிகளோடும் வாழுகின்ற எங்களுக்கு ஆண்டவர் மன உறுதியை கொடுக்கின்றார், மன தெம்பை கொடுக்கின்றார். எங்களுக்கு வாழ்வு உண்டு, அந்த வாழ்விலே நாங்கள் உறுதி பெற வேண்டும் என்ற நிலையை எங்களுக்கு ஆண்டவர் எடுத்துச் செல்கின்றார். சீடர்கள் ஐயோ பே என அச்சம் கொள்ளுகின்றார்கள். ஆண்டவர் தாம் என்றும் தெரிந்தும் அவர்கள் அச்சம் கொள்ளுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். துணிவோடு இருங்கள், நான் தான் என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அதே போன்றுதான் நாங்களும் எத்தனையோ தடவைகளிலே பல நேரங்களிலே நாங்களும் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற மனநிலையோடு வாழ்ந்தும் அச்சத்திற்குள்ளும் பீதிக்குள்ளும் பயத்திற்குள்ளும் நாங்கள் சிக்கி தவிக்கின்றோம். இந்த நிலையில் இருந்து நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். எத்தனையோ உள்ளங்கள் இன்று எங்களோடு வாழுகின்ற உள்ளங்கள் பயங்களோடும் பீதிகளோடும் அச்சங்களோடும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் உறுதியான வாழ்விலே நிலை பெற செய்ய வேண்டும். எங்களுடைய உறுதியான வாழ்க்கையினால் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் உறுதியடைய செய்ய வேண்டும். எங்களுடைய மனத்தென்போடு மற்றவர்களை மனத்தென்படைய செய்ய வேண்டும். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து எங்களோடு இருக்கின்றார், எங்களை திடப்படுத்துகின்றார், உறுதியளிக்கின்றார். ஆகவே நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை என்ற நிலையிலே நாங்களும் வாழ்ந்து எங்களோடு வாழ்பவர்களையும் அழைத்துச் செல்ல நாங்கள் தயாராகவும் அன்னையின் மூலமாக உறுதியின் பிள்ளைகளாக, மன உறுதி பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.